ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். குமாரனாகிய, அதாவது இயேசு கிறிஸ்து, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த வசனம் பாருங்க, 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களினானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். இந்த நாளில் கூட இந்த 3 வருஷத்துல முதல் வசனம் 14வது வசனம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கு பவுல் சொல்லப்படுகிற அத்தனை வேத வசனங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தான் மீட்பு உண்டு, அவராலே தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட நாம் உயிர்ப்பிப்போம் என்ற வசனத்தின் வழியாக நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. அவர் அதரிசனமான, அவரை யாராலையும் பார்க்க முடியாது, அவருடைய தேவனுடைய தற்ஸ்வரூபமும். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பிதாவானவர் யாரோ வேற யாரோ, குமாரானவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர் வேற யாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அவரை யாராலும் பார்க்க முடியாது. அவர் தரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் தேவனாகவே இருக்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராய் இருக்கிறார். அப்ப சர்வ சிருஷ்டினா அந்த உலகத்துல வானம் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டுச்சு, நட்சத்திரம் இருக்கு, நிலா இருக்கு, சூரியன் இருக்கு, பூமியில புல் பூண்டு இருக்கு, மனிதன் உண்டாக்கப்பட்டான். ஆனால் எல்லாம் இவராலே உண்டாக்கப்பட்டது. எல்லா படைப்புகளுக்கு முன்பாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இந்த வசனத்தின் வழியாக நம்மளுக்கு இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலே தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகலமும், சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வசனத்தை தான் நான் கூட்டிட்டு காமிக்க விரும்புகிறேன். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அவரை கொண்டும்னா அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் படைத்த படைப்பு, இந்த படைப்பானது யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிற வானமானாலும் பூமியானாலும் இந்த உலகமானாலும் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக படைக்கப்பட்டிருக்கிறது. யாராலே படைக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே துரைத்தனங்கள், நீங்க பண்ற துரைத்தனங்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, அவராலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவரை அல்லாமல் உங்களால எதுவும் செய்ய முடியாது என்று இங்க ஆணித்தரமாக பவுல் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது ஒரு கொஞ்சம் மனசுல ஒரு பயம், அதை தாண்டி ஆண்டவரை இன்னும் எப்படி ஆண்டவரை நெருங்கி போகிறது என்பதை யோசிக்க முடியாத இந்த வசனம் எனக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவராய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த வாழ்கிற காலத்திலே நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு உத்தமமாக இருக்கிறோமோ. எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டில் யாருமே இல்லையா, ஒரு சிசிடிவி கேமரா வைங்க, வச்சு அந்த கேமரா வீட்டை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நம்ம ஒருவேளை வெளியூருக்கே போனால் கூட நம்ம மொபைல்லையே பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, கேமரா வைத்தாலும் வைக்காவிட்டாலும், என் ஆண்டவர் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், நான் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவரை நாம் பிடித்துக்கொள்வோம், அவருக்காக ஓடுவோம். நான் ஒழுங்காக இருந்தால் என் பிள்ளைகள் ஒழுங்காக இருப்பார்கள், என் பிள்ளைகள் ஒழுங்காக இருந்தால் என் சந்ததியே ஒழுங்காக இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு டீச்சிங். அன்பாகவே இருப்போம், அன்பு செய்வோம், மற்றவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ நம்ம உதவி செய்வோம்.
இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம உதறி தள்ளுவோம். எந்த அளவுக்கு தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ தாழ்மைக்கு உண்டான ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த துரைத்தனங்களை நாம் விட்டு விடுவோம், அதிகாரங்களை விட்டு விடுவோம், அதாவது உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் விட்டு விடுவோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்மையோடு செயல்படுவோம். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24 ஹவர்ஸும் 360 டிகிரியில் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை யாருமே பார்க்கவில்லை என்று என் மனதை நான் ஏதோ தானோ என்று நான் ஒரு ஓட்டத்தோடு நான் ஓடுவேனானால் அது கண்டிப்பாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால் இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இது கண்டிப்பாக இதை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எது நாம செய்தாலும் நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். படைத்த பொருளுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு படைத்தவரை பிடித்துக் கொள்வோம். படைத்தவருக்கு எப்போதும் நன்றி சொல்கிற ஒரு கூட்டமாய் நாம் வளருவோம். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதே அவருக்கு நன்றி சொல்வதுதான். நன்றி சொல்வதற்காக மாத்திரம்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த படைப்பு அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றது எதுவோ அவருக்காக நீங்க நேரம் ஒதுக்கி அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. எப்ப அவர் சொல்ல போறாரு அப்படின்னா யார் மூலியமாக சொல்லுவார்? திருவசனங்கள் வழியாக பேசுவார். கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை நீங்க அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன்படி வாழ முயற்சி செய்வோம். நான் முயற்சி செய்கிறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் வழியாக நம்மளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.